ஹாய் கைஸ், ஆல்ரெடி நம்ம வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு காமன் டிப்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். அது நல்லாவே ரீச் ஆச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து மஸ்ட் அவாய்ட் மிஸ்டேக்ஸ் டியூரிங் போர்டு எக்ஸாம் தான். அதாவது இந்த வீடியோ வந்து பர்சனலாக நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன பண்ணாங்க, ஸோ அதனால மார்க் லூஸ் ஆனது, ஸோ அது எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் சேர்த்து அனலைஸ் பண்ணி தான் அந்த வீடியோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்க்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, ஏன்னா இந்த வீடியோட மோட்டோவே நீங்கள் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இதை பார்த்துட்டு அதே மிஸ்டேக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு ஒரு கிரெடிட் வேணும்ல. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. சரி வாங்க வீடியோ. மஸ்ட் அவாய்ட் மிஸ்டேக்ஸ் பிஃபோர் எக்ஸாம், டியூரிங் எக்ஸாம், ஆஃப்டர் எக்ஸாம், ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்க்கலாம். ஸ்டேஜ் 1, இப்போ எக்ஸாமுக்கு ஒரு வாரம் இருக்குது, இல்லை 5 days இருக்குது, இல்லை 3 days ஆர் 1 day, டுமாரோஸ் த எக்ஸாம். அப்படி எப்படி இருந்தாலும் சரி, இந்த 5 விஷயத்த கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. ஈட்டிங் அவுட் சைட், வெளில சாப்பிடவே கூடாது. ஈட்டிங் ஜங்க் ஃபுட், அதுவும் கூடவே கூடாது, ஏன்னா உங்கள் ஹெல்த் கண்டிப்பாக நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். செகண்ட் திங், irregular ஸ்லீப். ஸோ ஸ்லீப் சைக்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் மெமரி அலோகேஷன் அண்ட் மென்டல் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அதையும் கவனிச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் திங், ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதை இப்போலேருந்தே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது போர் அடிக்கும் போது இல்லை தூக்கம் வரும்போது சரி நம்மளுடைய எல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிக் பண்ணுற மாதிரி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ 2026னா 2025 பேப்பரில் பார்க்காதீங்க, அதுலேருந்து ஒன்று கூட வராது. நாங்கள் வந்து 2025ல் எக்ஸாம் எழுதணும், 2023லேருந்து நிறைய கொஸ்டின் வந்துச்சு. ஸோ நீங்கள் 2024 கொஸ்டின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உள்ள 3 years கொஸ்டின் பேப்பரை பார்த்தாலே பாஸ் ஆயிடலாம் மோஸ்ட்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் திங், அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன். பிளான் யுவர் டேஸ். இதான் லாஸ்ட் மினிட். சம் பீப்புள் நான் பார்த்துருக்கேன், லாஸ்ட் மினிட்ல படிச்சுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்தாலும் ஃபோன் பார்க்கறது, இன்ஸ்டா பார்க்கறது, சரி 5 நிமிஷம் பார்க்கலான்னு எடுத்துட்டு அதுலேயே ஃபுல் டைம் போயிடுவாங்க. ஸோ அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. பிளான் யுவர் டே, ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. இதை இன்னைக்கு முடிக்கணும், இதை இன்னைக்கு முடிக்கணும் அப்படின்னு ஸ்கெடியூல் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொடக்டிவான ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக இது பண்ணலாம். அண்ட் ஃபிஃப்த் திங் என்னன்னா, அதெல்லாம் ரெஃபர் பண்ணாதீங்க. நியூ கைட்ஸ் அது மாதிரிலாம் ரெஃபர் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இதான் வந்து நீங்க ஒரு வாரம் இல்லை இந்த மாதிரி டயத்துல பண்ணக்கூடாத விஷயங்கள். ஓகே, நைட் பிஃபோர் எக்ஸாம் என்னென்ன பண்ணா, ஹால் டிக்கெட் எடுத்து வச்சிட்டீங்களான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி ஸ்கூல்லே கொடுத்துருவாங்க. சப்போஸ் இருந்துச்சுன்னா ஜெராக்ஸும் வச்சுக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் திங், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கா, பென்னு, பென்சிலு, 1 or 2 பென்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நானே பார்த்துருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் பென் எங்க இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க மார்னிங். ஸோ அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அண்ட் தேர்ட் திங், எஸ், தூங்கணும். ஃபுல் டைம் படிச்சுட்டு இருந்து மார்னிங் எக்ஸாம் வரல போய் தூங்கிடக்கூடாதுல. அண்ட் மெயின் திங் வந்து லைட் டின்னரா, ஒரு பர்ஃபெக்ட் டின்னர் எடுத்துக்கோங்க. ஏன்னா மார்னிங் ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்றது. ஸோ இதான் நைட் பிஃபோர் எக்ஸாமுக்கு பார்த்துக்கணும். இப்போ மார்னிங் எந்திரிச்சிங்க. ஸோ 10 minutes வந்து மெடிடேட் பண்ணிட்டு சீக்கிரமாகவே எக்ஸாம் சென்டருக்கு கிளம்பிடுங்க கைஸ். ஏன்னா லேட்டாக போனால் அது டென்ஷன். ஏன்னா நான் அப்படி பண்ணேன் ஒரு எக்ஸாமுக்கு. ஸோ அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் குயிக்காக நோட்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு காட் பிலீஃப் இருந்துச்சுன்னா 10 minutes ப்ரே பண்ணுங்க. ஆர் எல்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க ஒரு 10 minutes, லைக் எனக்கு எக்ஸாம் ஈஸியாக வரும், நான் நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு. அண்ட் தென் எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல்லே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க கரெக்டாக. ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் நல்லா கவனிங்க கைஸ். தயவு செஞ்சு பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, ஓகேயா? அண்ட் லாஸ்ட் மினிட்ல ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, அதெல்லாம் ஆபத்து. ஏன்னா நான் இருப்பேன் பகல்ல, நான் படிக்காத கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, நீ இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு அப்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பேன். ஸோ அதெல்லாம் தேவையில்லை, நம்ம படிச்சதுலேருந்து தான் வரும். பயப்படவே பயப்படாதீங்க, தைரியமா எழுதிடலாம், ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் தான் அதாவது எக்ஸாம் சென்டர்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்ற மிஸ்டேக்ஸ்லாம் ரிமைண்டரா எடுத்துக்கோங்க கைஸ். ஆல் த பெஸ்ட், டோன்ட் ஸ்ட்ரெஸ், டூ யுவர் பெஸ்ட் அண்ட் ஃபர்கெட் த ரெஸ்ட். டாடா, பை பாய்.